என்னதான் சொல்லு, உரிமை கொடி ஏந்தி மாநில உரிமையை காக்க நம்ம முதலமைச்சர் டெல்லி போனதை பாராட்டி தான் ஆகணும். அட நீ வேற, தன் மகனை இடி ரைட்ல இருந்து காப்பாத்ததான் டெல்லி போனாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக என்ன அதிமுகவா மாநில உரிமையை காப்பாத்த? அப்படி என்ன அதிமுக மாநில உரிமையை காப்பாத்துச்சு? நீ தெரிஞ்சு கேக்குறியா இல்ல தெரியாத மாதிரி கேக்குறியா? இருந்தாலும் சொல்றேன் கேளு. சொல்லுப்பா, கேக்குறேன். எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நாடாளுமன்றத்தை நாள் கணக்கில் முடக்கியது, பிரதமரை பலமுறை சந்தித்து மாநிலத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெற்றதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாம் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற போதே செஞ்சாங்க. இது மாதிரி திருட்டு திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது கூட ஏதாவது செஞ்சிருக்காங்களா சொல்லு? நிறைய செஞ்சிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் கேளு. வருமானம் வர்ற நல்ல நல்ல துறையா கேட்டு வாங்கினது, 2Gன்னு ஒரு பெரிய ஊழல் பண்ணது, இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் இறுதி யுத்தத்தில் கொல்லப்படுவதற்கு துணை நின்றதுன்னு நிறைய இருக்கு. மக்களை திரும்ப திரும்ப ஏமாத்தணும்னு நினைக்கிற இந்த திமுகவோட எண்ணம் 2026ஓட முடிஞ்சிடும். மீண்டும் மாநில உரிமைகள் காக்க எடப்பாடியார் தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்கும். பை பை ஸ்டாலின். Bye bye.